ஓரம்பையார் என்ன ஓமைகள்லாம் சொல்லி அந்த எரும மாட்டுக்கு ஊருக்குள்ளே போரில் வென்று ஒரு வீரத்தோடு வரும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை எழுதியிருக்காரு. இப்படி ஒரு பெருமையுடைய இது ஓமை தான். இப்படி ஒரு பெருமையுடைய ஊரை உடைய தலைவனே அப்படின்னு தோழிகிட்ட தலைவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு அந்த பாடலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் எத்தனை பேர் இன்வால்வ் ஆகிறான்னு பாருங்கள். அந்த இயற்கை, அந்த எரும மாடு, அதில் சுற்றி இருக்க கொடி, அது நடந்து வந்த வீரம், அது மிதிப்பட்ட மீன்கள், அந்த பொய்கையில் உள்ள மலர், இவ்வளவு இயற்கைகளையும் ஓமையும் சொல்லிட்டு கடைசி இந்த எரும மாடு நடந்து வர்றது போரில் வெற்றி பெற்று ஊருக்குள்ளே ஒரு செருக்கோடு நடந்து வரும் வீரர்களைப் போல் அது நடந்து வந்ததாம். இப்போ யாராவது எரும மாடுன்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க இதை ஒத்துக்குருவாங்களா?